ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி 2 வகையான வறுவல் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேபி பொட்டேட்டோ வறுவல். இந்த பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். சில கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது, சிலது கொஞ்சம் சின்னதாக இருந்தது. பெரிய கிழங்காக இருந்தால் வேக வச்சு நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நான் ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சுக்கிட்டேன். உங்களுடைய குக்கரை 2 விசில்லே நல்லா வெந்துடணும். நீங்கள் 2 விசில் கூட வச்சுக்கலாம். நான் 3 விசில் வச்சேன், நல்லா வெந்திருந்தது. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி ஆறின பிறகு தோல் உரிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாயை வச்சுக்கிட்டேன். இந்த பேபி பொட்டேட்டோவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வேணும். பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடானோடனே கடுகு, நான் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு போடும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரியணும். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா உருளைக்கிழங்கு. ஃப்ரெஷ்ஷான 2 கருவேப்பிலையை கையாலேயே நான் கிள்ளி போட்டுக்கிட்டேன். இப்போது மஞ்சத்தூள், அப்புறம் வேக வச்சு தோல் உரித்த நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ. இந்த குட்டி குட்டியான உருளைக்கிழங்குல நம்ம வறுவல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லஞ்சுக்கு எல்லா சாதத்துக்குமே இது சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்டால் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பேபி பொட்டேட்டோ வறுவலை. இப்போது நம்ம இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற உப்பு, இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் தனி மிளகாத்தூள், அப்புறம் தனியா பவுட்ரு 2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த 3 பவுடரையும் நான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் எல்லா மசாலாவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்குல கோட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம உருளைக்கிழங்கு மேலே தூவி பிரட்டிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான வறுவல், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா பவுட்ரு எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும் படுற மாதிரி தூவிக்கோங்க, பிரட்டி விட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் இப்படி பிரட்டி நம்ம வைக்கும்போது எல்லா உருளைக்கிழங்குல இருக்க மசாலாவும் ரோஸ்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேபி பொட்டேட்டோ வறுவல். இப்போ பேபி பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மேலே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை. என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அதனால் போடலை. கொத்தமல்லி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேபி பொட்டேட்டோ வறுவல். பாருங்கள், நான் ஒரு கிணத்துல எடுத்து காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இப்போது அடுத்தது வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவலுக்கு அடிகனமான கடாயை வச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகு, எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுப்போம். இதுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காயை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டிருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும்.
இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டி இந்த வாழைக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பெருங்காயம், இந்த வறுவலுக்கெல்லாம் பெருங்காயம் கொஞ்சம் கூட போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இந்த வாழைக்காய் இந்த உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்திலே ஃபஸ்ட்டு நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம்தான் இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம மசாலா பவுடர் கடைசியாக சேர்க்கும்போது வறுவல் ரொம்ப கரிஞ்சு போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வெந்துருச்சு. அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன், வேறு எந்த மசாலாவும் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு மசாலா போட்டுக்கலாம். போட்டு இந்த குழம்பு மசாலா வாழைக்காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த 2 வறுவல் ரெசிப்பியுமே ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயிலேயே வறுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய வாழைக்காய் வறுவல். மேலே நான் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். சூப்பரான வாழைக்காய் ரெடி. இந்த 2 வறுவல் ரெசிப்பியுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.